வாடகை வீட்டில் அடிக்கடி மாறிட்டே இருக்கவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். நம்மளோட புது வீடு புது தொடக்கம். ஸோ இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்து பால் காய்ச்ச போகிறோம். அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். 4 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபைனலா அந்த நாள் வந்துட்டு. ஆனால் அந்த 3 நாள் 4 நாள் பாடுபட்டோன்னு அது உங்களுக்கு தெரியும். நீங்க பிளாக் பார்த்துருப்பீங்க. உண்மையாக ஒரு தலையில சீப்பு கூட போடல, தலை கூட நாங்க குளிக்கவே இல்லை சொல்ல போனா 2 நாளா. அந்த அளவுக்கு ஒன்று உழைச்சதோட ரிசல்ட் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தது 10% தான். அதுக்கு மேலே தெரியும். வீடு ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு இதோட கஷ்டம் தெரியும். வாடகை வீட்டில் அடிக்கடி மாறிட்டே இருக்கவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். ஸோ மக்களே, இன்னைக்கு நம்ம வீடு புது வீடுக்கு வாடகை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்மளோட புது வீடு புது தொடக்கம். ஸோ இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்து பால் காய்ச்ச போகிறோம். வாங்க வயசுக்கு நீங்களும் வந்து கலந்துங்க, எங்களை ப்ளஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே. கைஸ், நம்ம புது வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா மாமா மாமி எல்லார்ட்டையும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். இந்த புது வீட்டுக்கு வந்தது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. லைஃப் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீட்டில் வந்து நாங்கள் இன்றைக்கி பால் காய்ச்ச போகிறோம். அந்த சாமி ரூம் மட்டும் ஒரு ஸ்கிரீன் போட்டுருங்க. போட்டுருவாங்க. 2 ட்ரில்லிங் போட்டு ஒரு துணி. வாசல் ரூமு வாசல் எல்லா ரூமே A few minutes later. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். டியர் மக்களே, இது உங்களுக்கு சியர்ஸ். புது வீட்டுக்கு வந்ததுனால என்னோட அக்கா பொண்ணு வந்து யாக்னா பார்த்திங்கன்னா அவள் கையில் உள்ள திங்ஸ்லாம் வச்சு அழகாக கிராஃப்ட் மாதிரி பண்ணி கிஃப்ட் பண்ணா. ஐ லவ் யூ மூர்த்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருந்தா. இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா என்னோட அக்கா கொடுத்துருந்தா. அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா பாப்பா தான் எனக்கு கொடுத்துருந்தா, லவ் யூ ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு. தென் அம்மா கிஃப்டட் மெனி சமையல் புக்ஸ். அப்புறம் எல்லாருமே நல்லா தூங்கிட்டோங்க. 3 நாள் கழித்து தூங்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம். ஸோ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி 1 hour கழிச்சு எழுந்தோங்க. எப்போ தூங்கினா என்னன்னு எனக்கு நல்லா இருக்கும். அப்பவே தூங்கிட்டோம். நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். நல்லா தூக்கம் 5 ரைட். ஆனா தூக்கம் பத்தல. உனக்கு தூக்கம் பத்துதா? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னும் ஒரு 24 hours தூங்குவோம். முக்கியமான வேலை கடமை அந்த வேலைக்கு போயிட்டு வரோம். நீ என்ன சொல்ற?
பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க OSF. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். நாங்கள் அதுதான் வந்து 2 to 3 டேஸாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு சேர்த்து அடுக்கி இப்படி தான் இருக்க நம்ம வீடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அப்புறம் அவசரமாக கிளம்பணுமே எங்கே அப்படின்னு சொல்லி அடுத்த vlogல பார்க்க போகிறீங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஊர் சுத்தி கப்புள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.